கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவட்டும். இந்த காலவெளியிலே தேவனுடைய வார்த்தைக்கு நேரே நாம் நேரடியாக போவோம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நாம் திருப்புவோம். பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 29வது வசனம். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. பைபிள் நமக்கு தெளிவாய் சொல்கிறது, அழைப்பும் கிருபாவரங்களும் மாறாதவைகள். ஒரு நாளும் தேவன் அவருடைய வார்த்தையிலே மாறுகிறதல்ல. நமக்கு ஒன்று சொன்னால் அதை அவர் செய்வார். அதில் ஒரு மாற்றமும் வராது. இன்று ஒன்று சொல்லி நாளை ஒன்று சொல்லி மாற்றி பேசுகிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. அவர் மாற்றங்களே கிடையாது அவர் வார்த்தையில. பைபிள் அதுதான் சொல்லுது, அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுப்புத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று சத்திய வேதம் கூறுகிறது. அவர் சொன்னா சொன்னதுதான், மாற்றம் மாறவே மாட்டார். இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணு அப்படி பேச்சு கிடையாது. தெரியாம சொல்லிட்டேன், அவசரத்துல சொல்லிட்டேன், அவசரப்பட்டு உன்னை அழைச்சிட்டேன், அவசரப்பட்டு உன்னை நான் பேசிட்டேன், நான் மாத்திக்கிறேன் என் வார்த்தைய அப்படின்னு ஒரு நாளும் அவர் தம்முடைய வார்த்தையை மாத்த மாட்டாரு. அவர் அழைப்ப மாத்த மாட்டாரு. கிருபாவரங்கள் மாறாது. சொன்னா சொன்னதுதான், அழைச்சா அழைச்சதுதான். அவர் எதுக்காக நம்மளை அழைச்சாரோ அந்த அழைச்ச நோக்கத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அழைப்பும் கிருபாவரங்களும் மாறாது. ஒருத்தருக்கு கிருபையை தந்துட்டு எடுக்க மாட்டார். அதனாலதான் நிறைய பேரு தப்பு பண்ணாலும் அவங்க கிருபை செயல்படுது. நிறைய பாக்குறீங்கல்ல, சில ஊழியர்கள் மிஸ்டேக் பண்றாங்க, சில பாவங்கள் செய்யறாங்க, ஆனா அவங்க நல்லா பயன்படுத்தப்படுறாங்க, நிறைய ஆஸ்வதிக்கப்படுறாங்க, பொருளாதாரத்துல நல்லா இருக்காங்க, ஆத்துமாக்கள் அவங்க சபைக்கு போறாங்க, அவங்க ஊழியத்துல பெரிய அறுவடை இருக்குது, அவங்க நிறைய அவங்க ஊழியத்துல நிறைய பயன்படுறாங்க. அப்ப ஏன் ஆண்டவரே இப்படிலாம் அவங்க கண்கூடா நாங்க பாக்குறோம், அவங்க மிஸ்டேக் பண்றாங்க, தவறு செய்யறாங்க, ஆனா அவங்க ஊழியத்துல வளர்றாங்களே, அவங்க நல்லா இருக்காங்களே அப்படின்னு சொல்லும் போது அதுதான் இந்த வசனம் பாருங்க. அழைப்பும் கிருபாவரங்களும் மாறாது. ஒருத்தங்களை அழைச்சிட்டாரு, அவங்களுக்கு கிருபை தந்துட்டாருன்னா அந்த கிருபை அவர் எடுக்க மாட்டார். அதனாலதான் பைபிள் சொல்லுது, நீங்கள் தேவன கிருபையை போக்கடித்து விடாதீர்கள்னு சொல்லுது. கிருபையை போக்கடிச்சிடக்கூடாது, கொடுத்த கிருபைய நம்ம இழந்துடக்கூடாது அப்படின்னு பைபிள் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கிருபையும் வரங்களும் மாறாதவைகள். ஒருத்தருக்கு ஒரு வரம் கொடுத்துட்டாருன்னா அதை சீக்கிரத்துல ஆண்டவர் எடுக்க மாட்டார். சீக்கிரத்துல அந்த வரத்தை அவங்ககிட்ட இருந்து புடுங்க மாட்டார். சீக்கிரத்துல அவங்கள அழைப்பை விட்டு வெளியே தள்ள மாட்டார். அழைப்பு இருந்துட்டே இருக்கும். அதனாலதான் மோசேயை கர்த்தர் தாயின் கருவிலே தெரிந்தெடுத்தார். அவன் தவறு செய்து ஓடின பொழுது 40, அப்புறம் 80 வயது, ஒரு 80 வயதுல அழைக்கிறார். அதுக்கப்புறம் ஊழியம் செய்யறான். அப்போ அழைப்பு மாறாது. ஒருத்தர் மேல தேவன் வைத்த அழைப்பு மாறாது. சிலரை ஆண்டவர் சிலரை தள்ளி சிலரை ஏற்படுத்துவார். ஆனா சிலரை அவர்களையே அவங்களை சரி செய்து அவங்களை சரி பண்ணி அவங்களையே ஊழியத்தை பயன்படுத்துவார். எடுத்துக்காட்டு நீங்க சொல்லணும்னா தாவீது பாருங்களேன், சவுல் பாருங்களேன். சவுல் தவறு செய்யும் போது சவுலை தள்ளி தாவீதை ஏற்படுத்தினார். ஆனா மோசே தவறு செய்யும் போது மோசேக்காக தேவன் 40 வருஷம் காத்திருக்கிறார். அப்ப பாருங்க, சிலரை தள்ளி வேற ஒருவரை ஏற்படுத்தவும் அவரால் முடியும். சிலரை அவர்களையே சரி பண்ணி அவர்களையே பயன்படுத்தவும் தேவனால் முடியும். அதுதான் தேவனுடைய திட்டம். அழைப்பும் கிருபாவரங்களும் மாறாது. அழைப்புல வித்தியாசம் உண்டு, ஆனால் அழைத்தவர் ஒருத்தர் தான். உங்களை அழைச்ச ஆண்டவர் ஒரு ஆள் தான். அவர் வேற வேற கிடையாது. சில நேரங்கள உங்களை அழைச்சது வேற, என்னை அழைச்ச தேவன் வேற அப்படிலாம் சொல்ல முடியாது. தேவன் ஒருவர் தான், தேவன் ஒருத்தரே தான். ஆனா அழைப்புல தான் வித்தியாசம். அழைப்புல மாற்றம் இருக்கு, வேறு வேறு அழைப்பு இருக்கும். ஆனா அழைத்தவர் ஒருவர் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போக கூடாது. அழைப்பு என்பது தேவனுடைய முன்குறித்தலின்படி வருகிறது. அழைப்பு பணம் கொடுத்து வராது. கொஞ்சம் காசு சர்ச்சில் காணிக்க கொடுத்தோம்னா, சபையில கொஞ்சம் தசமாம் கொடுத்தோம்னா ஆண்டவர் நம்மளை தனிப்பட்ட முறையில் அப்படி பார்ப்பாரு கிடையாது. தேவன் ஆஸ்வதிப்பார், உண்மைதான். ஆனா அழைப்பை பணம் கொடுத்து வாங்க முடியாது. அழைப்புக்கு தகுதி
ஆண்டவர் தராதரம் தகுதியெல்லாம் பார்க்கறது இல்ல. 1 கொரிந்தியர் 1:28 சொல்லும் போது, உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமான எனப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். தேவன் உள்ளவைகளை அவமாக்கத்தான் தேவன் நம்மளை அழைச்சார். நான் தான் பெரிய பிகு பண்ணிக்கிட்டு பெரிய அளவுல அவங்க ஸ்டைல் பண்ணிக்கிட்டு அலையிற ஆட்கள் எல்லாம் ஆண்டவர் தள்ளிட்டு ஆண்டவர் நம்மளெல்லாம் தேர்ந்தெடுத்திருக்காருன்னு பைபிள் சொல்லுகிறது. ரோமர் 8:30 சொல்ல, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். பாருங்க, ஃபர்ஸ்ட் சொல்லுது பைபிள்ல, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்து இருக்கிறார். அப்ப ஃபர்ஸ்ட் அவருடைய வேலை முன்குறிக்கிறது, இரண்டாவது அழைக்கிறார், மூணாவது அழைத்தவர்களை நீதிமான்களாக்குகிறார், நாலாவது நீதிமான்களாக்கினவர்களை மகிமைப்படுத்துகிறார். அப்போ இதுல எத்தனை ப்ராசஸ் வருது பாருங்க. அப்ப முதலாவது ஒரு மனுஷனை தேவன் முன்குறிக்கிறார். முன்குறிக்கிற தேவன் எப்போ அவர் முன்குறிக்கிறார்? எபேசியர் 1:4 சொல்லப்படுது, தமக்கு முன்பாக தம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவருமா இருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடினால். அப்ப எப்ப முன்குறிக்கிறார், எப்ப தெரிந்து கொள்றாருன்னா, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். இன்னைக்கு நேத்து நடந்த காரியம் அல்ல. அதனாலதான் ஃபர்ஸ்டே சொன்ன பாத்தீங்களா, அவர் மாறவே மாட்டாரு. சொன்னதுதான், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பொய் சொல்ல மாட்டாரு, சொல்லிட்டு சொல்லன்னு சொல்ல மாட்டாரு, தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்ல மாட்டாரு. அதனாலதான் தேவன் சொல்லுகிறது, அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அழைக்கப்பட்ட அழைப்புக்கு உண்மை உள்ள பாத்திரங்களாக, உண்மை உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். கலாத்தியர் 1:15 சொல்லுது, அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன். அப்போ உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுக்கிறார், அழைக்கிறார். இரண்டாவது, தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே கர்த்தர் நம்மை அழைக்கிறார், தெரிந்தெடுக்கிறார். தேவனுடைய அழைப்பு அப்படிதான். அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்குது? எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். அப்போ முன்குறிச்சவங்களை அழைக்கிறார், அழைச்சவங்களை நீதிமானாக்குகிறார். இப்போ ஒருத்தன் நீதிமான, நம்மளே நம்மளை நீதிமானாக்க முடியாது. நம்மளை பரிசுத்தப்படுத்துற ஒரு கர்த்தர், அவர் தான் நம்மளை நீதிமான் ஆக்க முடியும். அவருடைய கரத்துல இருக்கிறது, தேவனுடைய கையில் இருக்கிறது. அவர் என்னை நீதிமானாக்குவார், அவர் என்னை பரிசுத்தப்படுத்துவார், அவர்தான் என்னை நல்லவனாக மாற்ற முடியும். அப்போ முதலாவது முன்குறிக்கிறார், இரண்டாவது அழைக்கிறார், மூணாவது நீதிமானாக்குகிறார், நாலாவது என்ன செய்யறார்னா, எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்போ நம்மை நீதிமானாக்குனவரு, அழைச்சவரு, தெரிந்தெடுத்தவரு கடைசியா என்ன செய்யறாராம்? மகிமையும் படுத்துகிறார். இன்னைக்கு நிறைய மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். சிலரை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஏன்னா நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டு அதோட நம்ம நிக்கிறோம். மகிமைப்படுத்தியும் இருக்கிறார்னா அது தேவனோடு அவர்கள் உறவாடுறது, மரிச்சு பரலோக ராஜ்யத்துக்கு, அதாவது தேவனுடைய இளைப்பாறுதல் ஸ்தலத்திலே போறது. மகிமையும் படுத்தி இருக்கிறார். மத்த எல்லாம் நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், ஆனா மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஒரு சில பரிசுத்தவான்களை தேவன் மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஒரு காலம் வரும்போது நம்மை தேவன் மகிமைப்படுத்துவார். இந்த பூமியில நீங்க செஞ்ச ஊழியத்துக்கு பிரதிபலனாக தேவன் உங்களை மகிமைப்படுத்துவார். எல்லாரையும் போல உங்களை வைக்க மாட்டாரு, தேவன் உங்களை மகிமைப்படுத்துவார். ஏன்னா உங்களை உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்தெடுத்தார், தாயின் கருவில் உருவாகும் முன்னே தெரிந்தெடுத்தார். எபேசியர் 4:1, ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவர்களாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறது புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களா நடந்து கொள்ளுங்கள்.
நாம என்ன செய்யணும்? அழைக்கப்பட்ட அழைப்புக்கு ரொம்ப பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அழைக்கப்பட்டவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம், உலகத்தாருக்கும் வித்தியாசம் இல்லாம போயிட்டு. அழைக்கப்பட்டவன் எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் அந்த கூட்டத்துல அழைக்கப்பட்டவன் தனித்து நிக்க வேணும். தனித்து நிக்கன்னா ஓரமா நிக்கிறது கிடையாது. அவனுடைய சுபாவங்கள் தனித்தன்மை உள்ளது. அழைக்கப்பட்டவனுடைய சுபாவங்கள் தனிமைப்படுத்தப்பட்டது. அவனுடைய சுபாவம் உலகத்துல எல்லார மாதிரி அவன் இருக்க மாட்டான். அவன் பேச்சு எல்லாரையும் மாதிரி இருக்காது. அவன் செயல்பாடு எல்லாரையும் மாதிரி இருக்காது. அவன் சிந்தை எல்லாரும் மாதிரி இருக்காது. அவன் பார்வை எல்லாரும் மாதிரி இருக்காது. உலகத்துல எல்லார மாதிரி நீங்களும் நானும் பார்க்க முடியாது. உலகத்துல எல்லாருடைய பார்வை வேறு, நம்முடைய பார்வை வேறு. உலகத்துல எல்லாருடைய நடைமுறைகள் வேறு, நம்முடைய நடைமுறைகள் வேறு. உலகத்துல எல்லாருடைய பேச்சு வேறு, நம்முடைய பேச்சு வேற. நம்ம வேற விதமா பேசுவோம், உலகத்தான் வேற விதமா பேசுவான். புரியுதா உங்களுக்கு? ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்களும் நானும் அழைக்கப்பட்டவர்கள். தேவன் நம்மளை அழைத்திருக்கிறதுனால நம்முடைய அழைப்பு எல்லாரை போல நம்மளை இருக்க விடாது. நம்மை தனித்தன்மை உள்ளதாக காண்பிக்கும் தேவனுடைய அழைப்பு. 1 கொரிந்தியர் 1:26 சொல்லுது, எப்படி சகோதரி நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. அடுத்த வசனம் சொல்லுது 27, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். யார சொல்றாரு தெரியுதா உங்களுக்கு? ஞானிகளை வெட்கப்படுத்த உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்தெடுத்திருக்க. உலகத்துல பைத்தியமா இருந்த நம்மள, உலகத்துல ஒண்ணில்லாத ஆளா அலைஞ்ச நம்மள, ஒரு காரியத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம இருந்த நம்மள பைபிள் சொல்லுகிறது தேவன் நம்மை அழைத்தார். ஞானிகளை வெட்கப்படுத்த. உலகத்துல பைத்தியம் நீங்கள் நானும். பலவான்களை வெட்கப்படுத்த, பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்த முடியும். தேவன் உலகத்துல பலவீனமான உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்தார், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி. சில நபர்கள் உங்களுக்கு முன்னால பெரிய பெரிய ஆபீசர் எல்லாம் சலிட் அடிக்கிறாங்கன்னா, பெரிய பெரிய ஆபீசர் எல்லாம் உங்களை பார்த்து பயப்படுறாங்கன்னா, அவர்கள் உங்கள் படிப்பை பார்த்து அல்ல, உங்கள் மேல் இருக்கிற அழைப்பை பார்த்து. ஏன்னா அழைப்பு ரொம்ப பெருசு, அழைப்பு ரொம்ப பரிசுத்தமானது, அழைப்பு ரொம்ப ஆசீர்வாதமானது. அப்ப பைபிள்ல ஒரு சிலரை தேவன் அழைச்சாரு. அவங்களை எப்படியெல்லாம் நடத்தினார்? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. தேவன் அழைக்கிறார். இந்த ஆபிரகாமை தேவன் அழைத்தார். அதுல கீழே நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா, தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் சொல்றார், எப்பா காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படி அனுப்புறார். அங்க போய் என்ன செய்வேன் அப்படின்றாரு. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து அப்படி நிறைய அவர்களுக்கு சொல்றார். உன்னை ஆஸ்வதிக்கிறவள் ஆஸ்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சாவிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் உனக்கு ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும்னு பல ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனா தேவன் ஆபிரகாம தான் போய் சொன்னாரு. ஆனா ஆபிரகாம் கூட போனது யாரு? லோத்துவும் கூட போறான். லோத்துவும் கூட போறான். ஆபிரகாம தேவன் அழைத்தார், லோத்து கூடவே வந்தான். அழைக்கப்பட்டவன் ஆபிரகாம், அழையா விருந்தாளி லோத்து. கர்த்தரால் அழைத்து வந்தவர்கள் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அனைத்தையும் அவர்கள் நிதானமாய் தாங்கி நிற்பார்கள். அழைக்கப்பட்டவன் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நிற்பான், எவ்வளவு சோதனை வந்தாலும் நிற்பான். அதனாலதான் ஊழியத்துல எல்லாரும் பேசுற வார்த்தைகளை வாங்கி 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 அங்க நிக்கிறோம் அப்படின்னா அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழைக்கப்பட்ட அழைப்புல உறுதியா நிக்கணும். அழைப்புல நிக்கும் போது ஒரு உண்மை சம்பவம், உண்மை வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு நல்ல ஒரு அழைக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷன் 3 to 5 வருஷம் வரைதான் கஷ்டப்படுவான். அதுக்கு மேல தேவன் கஷ்டப்பட விட மாட்டார். 3 அல்லது 5 அவ்வளவுதான். 5 வருஷம் கஷ்டம் சார்.
5 வருஷம் கஷ்டம் சிஸ்டர், பிரதர். அழைக்கப்பட்டிருந்தீங்கன்னா 6வது வருஷம் ஆசீர்வாதம், செழிப்பு, நன்மை, உயர்வு உண்டாகும். ஏன்னா தேவன் உங்களை கஷ்டப்பட்டு கிடக்க அழைக்கல. அழைக்கப்பட்ட கர்த்தரால் அழைத்து வந்தவர்கள் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அவைகளை மேற்கொள்ளுவார்கள். நிதானமாய் ஹேண்டில் பண்ணுவாங்க, நிதானமாய் கையாளுவாங்க அப்படின்னு பைபிள் நமக்கு சொல்லுது. அழைக்கப்பட்டவன் என்னைக்குமே செழிப்பை தேடி ஓட மாட்டான், பசுமைகளை தேடி ஓட மாட்டான். கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும், சோறு இருக்கோ இல்லையோ, சுகமா இருக்கீங்களோ சுகமா இல்லையோ, கால் நடக்க முடியுதோ நடக்க முடியலையோ, காய்ச்சலோ காய்ச்சல் இல்லையோ, இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அழைக்கப்பட்ட அழைப்பை பார்த்து ஓடுகிறவன் அழைக்கப்பட்டவன். அவன் ஒரு நாளும் பின்வாங்க மாட்டான். ஆதியாகமம் 13:10 சொல்லுது, அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்தான். என்னைக்கும் அழைக்கப்பட்டவன் அழைப்புல நிற்பான். ஆனா அழைக்கப்படாதவன் வசதியை தேடியும் வாய்ப்பை தேடியும் தான் ஓடுவான், செழிப்பை தேடி ஓடுவான், நன்மைகளை தேடி ஓடுவான். ஆனா அழைக்கப்பட்டவனை தேடி நன்மை வரும். நல்லவனை புரிஞ்சுக்கோங்க. அழைக்கப்பட்டவனுக்கும் அழைக்கப்படாதவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், அழைக்கப்பட்டவனை தேடி நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் வரும். ஆனால் அழைக்கப்படாதவன் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தேடி ஓடுவான். அங்க கிடைக்குமா இங்க கிடைக்குமா? லோத்துவுக்கும் ஆபிரகாமுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். லோத்து என்ன செய்தான்? நன்மையா இருக்க கண்ணுக்கு தெரிகிற சோதோம் குமாரன பட்டணத்தை தேர்ந்தெடுத்தான். ஆனா ஆபிரகாம் அப்படி கிடையாது. ஆபிரகாம் சொன்னா, நீ எந்த திசைக்கு போனாலும் அதுக்கு நான் ஆப்போசிட்ல போயிடுறேன், உன் கண்ணில் கூட முழிக்க மாட்டேன், நீயும் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும், பார்க்கலாம், நீ முதலாவது தெரிந்தெடு எங்க போகணும்னு அப்படின்னு ஆபிரகாம் தான் சொல்றான். அப்பொழுது லோத்து கண்களை ஏறெடுத்து பார்த்து, யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தியதா இருக்க கண்டு கர்த்தர் சோதோமையும் குமாராவையும் அழிக்கும் முன்னே அவன் போகும் வழியில கர்த்தருடைய தோட்டம் போல அந்த சோதோம் குமார கர்த்தருடைய தோட்டம் மாதிரி செழிப்பா இருந்துச்சான், கண்ணுக்கு குளிர்ச்சியா. சில நேரங்கள்ல நம்ம எதிர்பார்க்கிறது கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்காது. தேவன் தருகிறது கொஞ்சம் குளிர்ச்சியா தெரியாது, தேவன் தருகிறது ரொம்ப ஆசீர்வாதமா தெரியாது, தேவன் தருகிறது நம்ம கண்ணுக்கு அழகா தெரியாது. ஆனா தேவன் தருகிறது ஆசீர்வாதம். அது எதுவா இருந்தாலும் சரி, அது குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் பிள்ளைகளா இருந்தாலும் அது என்னவா இருந்தாலும், சில நேரங்களில் தேவன் தருவது பார்க்கறதுக்கு பளபளப்பா இருக்காது, ஆனா ஆசீர்வாதமா இருக்கும் பின்னாடி. இந்த சாராயத்தை குறிச்சு பைபிள்ல சொல்லுது பாத்தீங்களா? சாராயம் பார்க்கறதுக்கு பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும், அது முடிவுல நம்மளை கொண்டு போய் கொன்றுமா. ஆனா ஆண்டோடைய அழைப்பு அப்படி கிடையாது. பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரிதான் தெரியும், பைத்தியம் மாதிரி தெரியும், ஆனா முடிவு ஆசீர்வாதம். அழைக்கப்பட்ட அழைப்பு பெரியது. அழைப்புல நில்லுங்கள். உங்களை தேவன் அழைச்சாருன்னா அந்த அழைப்புல உறுதியா நில்லுங்க. தேவன் அழைச்சிட்டாருன்னா அந்த அழைப்புல உறுதியா நில்லுங்க. நிச்சயமா தேவன் ஆஸ்வதிப்பார். லோத்து அசதியை தேடி, வாய்ப்புகளை தேடி, செழிப்பை தேடி ஓடுனா, கடைசியில குடும்பத்தையே இழந்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் அழைப்புல உறுதியாய் நிக்க கர்த்தர் உதவி செய்வாரா. அழைக்கப்பட்டவன் சூழ்நிலைகளை பார்த்து ஓட மாட்டான், அழைத்தவரை தான் பார்ப்பான். அழைப்புக்கு ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் உடனே நடக்கல. 25 வருஷம் அந்த ஆசீர்வாதத்துக்காக காத்திருந்தான். பிரியமானவர்களே, இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை அழைச்சிட்டாருன்னா, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை நீங்க தொடர்ந்து செய்தீங்கன்னா, நீங்க என்ன ஆண்டவர் சொன்னாரோ அதை நிறைவேற்றி முடிக்க வல்லவரா இருக்கிறார். அழைப்புல உறுதியா இருங்க. அழைக்கப்பட்ட அழைப்புக்காக ஆபிரகாம் பொறுமையோடு காத்திருந்தான். 25 வருஷம் குழந்தை இல்லாம நீங்களும் நானும் அப்படி இருப்போமான்னு தெரியல. ஆபிரகாமை அழைத்த தேவன் அவனை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை ஏன் தெரியுமா அழைத்தார்? ஆபிரகாம் தன்னை ஆசீர்வதிக்கும்படி அழைத்தார். மோசே அழைத்தார் இரட்சகனாக. யாத்ரா 3:10
நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், வா என்றார். இங்க முதலாவது ஆபிரகாம் அழைச்சாரு. ஆபிரகாம் தன்னை ஆசீர்வதிக்க அழைத்தார். ஆனால் மோசே அப்படி அல்ல. மோசையை கொண்டு அநேகரை ஆசீர்வதிக்க அழைத்தார். அழைப்புல வித்தியாசம் உண்டு. அவன் ஆவியானவர் ஒருத்தர் தான். பவுல் எழுதும்போது எழுதுறாரு 1 கொரிந்தியர்ல எழுதுறாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய அழைப்பு எவ்வளவு முக்கியமானது என்று. பிரியமானவர்களே, அவர் மாறாதவராய் இருக்கிறார். நம்மை கொண்டு தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீ இஸ்ரவேல் புத்திரரை விடுதலையாக்க வேண்டும் என்று தேவன் அழைக்கிறார். யாத்திரா 3:18 சொல்லுது, அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள். அப்பொழுது நீயும் இஸ்ரவேல் மூப்பரும் எகிப்தின் ராஜாவிடத்திலே போய் எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுங்கள். அழைக்கப்பட்டவன் கர்த்தருடைய வார்த்தைய உறுதியா நம்பி இருப்பான். சும்மா செழிப்பையும் பார்வைக்கு அழகா இருக்கிறதையும் தேடி போட மாட்டான். அழைப்பு இருந்தால் வாசல்கள் திறக்கும். எஸ்தர் ராஜாத்தியை நீங்க பாருங்க, அவளுக்குள்ள அழைப்பு இருந்துச்சு. அதனாலதான் ராஜாவுடைய உத்தரவை மீறி அவள் ராஜாவிடத்துல பிரவேசித்தாள். அப்படிலாம் செஞ்சா செங்கோலை நீட்டிடுவாராம், உடனே அவங்கள கொன்றணும். ஆனா அழைப்பு இருந்ததுனால ராஜா சமாதானமாக. பிரியமானவர்களே, கர்த்தருடைய அழைப்பு உங்க மேல இருந்துச்சுன்னா தலைவர்களும் பெரிய பெரிய மகான்களும் நம்முடைய காலடியிலே வந்து விழுவார்கள் என்பதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அழைக்கப்பட்ட அழைப்புல நம்பிக்கையாக உறுதியாக இருங்கள். அழைக்கப்பட்டவனுக்கு அதிகம் சோதனை வரும், உங்களுக்கு சோதனை நிறைய வரும். ஆனா முடிவுல ஜெயம் உங்களுக்கு உண்டு. சோதனையை பார்த்து பயந்துடாதீங்க, போராட்டத்தை பயந்துடாதீங்க, 4 பேர் 4 விதமா பேசுறான்னு பயப்படாதீங்க. ஏன்னா அழைப்பு இருந்தா பேசத்தான் செய்வோம். எவ்வளவு நீங்க நல்லது செய்யுங்க உங்களை பேசுவோம், எவ்வளவு நீங்க உண்மையா இருங்க உங்களை பேசுவோம். ஏன்னா நீங்க அழைக்கப்பட்டவர்கள். அழைக்கப்பட்டவருக்கு 1000 பிரச்சனைகள் வரும். முடிவுல அழைக்கப்பட்டவன் தான் ஜெயிப்பான் அப்படின்னு நீங்க ஒரு நாள் என்ன செஞ்சாதீங்க, உங்களை தேவன் ஜெயிக்க பண்ணுவார். இந்த காலவெளியில ஆண்டவருடைய செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளை, தேவன் உங்களை செழிக்க பண்ண வல்லவரா இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். அழைக்கப்பட்ட அழைப்புல உண்மையாயிருங்க. அழைப்பு வித்தியாசமா இருக்கும், ஆனா அழைச்சவர் ஒருத்தர் தான். உங்களுக்கு பிள்ளைகள் வேற வேற பிள்ளைகள் இருக்கும், ஆனா பெத்தது நீங்க தான். அது மாதிரிதான் அழைப்பு வேற வேற, நோக்கம் வேற வேற, ஆனா அழைத்தவர் ஒருவர் தான். அழைப்புல உறுதியா இருங்கம்மா. சாமுவேலை தேவன் அழைத்தார், சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொன்னான். சாமுவேலை ஏன் அழைத்தாரு? ராஜாக்களை அபிஷேகம் பண்ணி ராஜாக்கள் மூலமா ஜனங்கள் ஆஸ்வதிக்கப்பட. அப்ப ஆபிரகாம் தான் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு அழைத்தார். 2வது தன்னை கொண்டு பிறரை ஆஸ்வதிக்க மோசே அழைத்தார். 3வது சாமுவேல் தீர்க்கதரிசி அழைத்தது ஏன் தெரியுமா? சாமுவேல் தீர்க்கதரிசி ஒருத்தரை ஆசீர்வதித்து அவர் போய் இன்னொரு நபரை ஆசீர்வதிக்க தேவன் அழைத்தார். உங்களையும் என்னையும் அப்படிதான் அழைச்சிருக்கிறாரு. அழைப்புல உண்மையா இருப்போம், நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். சில நேரங்கள்ல அவர்கள் ஒரு மிஸ்டேக் அவங்கள பத்தி நமக்கு தெரிய வந்துச்சுன்னா நீங்க அதை பெருசாக்காதீங்க. ஆனா அந்த மிஸ்டேக் நடுவுல அந்த மனுஷனை தேவன் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். பரலோக தேவனே, இந்த சத்தத்தை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆட்சிபிக்க அழைப்பிலே உறுதியா இருக்க, அழைப்பை பற்றி பிடித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை பேரையும் நீர் ஆஸ்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.